இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய யுக்தி இன்னோவேஷன் சேலஞ்ச் 2025 அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து நீங்கள் போகணும். yukti.mic.government.in. ஸோ இந்த வெப் லிங்க்கு போங்க. இந்த வெப் லிங்க் போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து வரும். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் இங்கே சேலஞ்சஸ்குள்ளே போய்ட்டு யுக்தி இன்னோவேஷன் சேலஞ்ச் 2025 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யுக்தி இன்னோவேஷன் சேலஞ்ச் பற்றின டீட்டெயில்ஸ்க்கு வந்து போகும். சரிங்களா? யார் எலிஜிபிள், எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்கலாம் எலிஜிபிள், ஸோ எப்படி அப்ளை பண்ணுவீங்க, நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எப்படி அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த வெப்சைட் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் இன்ஸ்டியூட் ஐடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். உங்கள் இன்ஸ்டியூட்டோட ஸ்டார்டிங் நேம் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஜெண்டர், அப்புறம் எப்படி நீங்கள் இந்த இன்ஸ்டியூட் கூட என்கேஜ் ஆகிருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டாவா, ஃபேக்கல்ட்டியா, கிராஜுவேட் ஆர் அலுமினி மெம்பர், இல்லை ஆண்டர்பிரினர் அட் இன்குபேஷன் யூனிட். ஸோ இதில் 4 டைப்லேருந்து எந்த கேட்டகரியில் நீங்கள் என்கேஜ் ஆகிருக்கீங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஐடி, அதுக்கப்புறம் ஐடியோட ஃபோட்டோகிராஃப், இது எல்லாத்தையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லாகின் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு லாகின் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து லாகின் பேஜ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இங்கே வந்து என்னோட லாகின் பேஜ் இருக்குது. நான் அது மூலமாக உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அதேமாரி இங்கே ஒன்ஸ் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் உங்களோட கேப்சா வந்து டைப் பண்ணணும். இது கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் அக்செப்ட் ஆகும். ஸோ லாகின் invalid credentials. ஓகே, சில டைம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ஜஸ்ட் திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களோட லாகின் பேஜ்குள்ளே போச்சுன்னா இந்த பேஜ்குள்ளே வந்து வந்துடும். இதுதான் உங்களோட ஹோம் பேஜ். இங்கே வந்து ஆல்ரெடி நீங்கள் ஐடியாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி எம்டிஆர். சரிங்களா? ஸோ இதில் ஐடியா லெவல், இன்னோவேஷன் ஆர் ப்ரோட்டோடைப் இருந்ததுன்னா அந்த லெவலில் அப்ளை பண்ணுறது. அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் மாடல் இல்லை ஸ்டார்ட் அப் நீங்கள் ஓன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஐடியா சப்மிஷனுக்கு இங்கே போகணும். ஸோ இது வந்து ரெப்பாசிட்ரிங்கிறப்ப இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இங்கே ஃபெலோஷிப் ஃபார் சேலஞ்ச் இந்த லிங்க் கிளிக் பண்ணும்போது இப்போ டிக்ளேர் பண்ணக்கூடிய இப்போ வந்து இனிஷியேட் ஆகிருக்கக்கூடிய யுக்தி இன்னோவேஷன் சேலஞ்ச் 2025 டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஈவெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். எலிஜிபிலிட்டி, எண்டிங் டேட்டு, ஸ்டார்டிங் டேட் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா டைரெக்டாக போகாது. நமக்கான ஐடியாஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கணும். அந்த ஐடியாஸ் வந்து நீங்கள் எதில் போஸ்ட் பண்ணணும்னா இந்த கான்டெஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் அண்ட் ப்ரோட்டோடைப் இதில் போயிட்டு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும். உங்களோட ஐடியா வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே போய்க்கோங்க. இதில் ஆட் இன்னோவேஷன் அப்படிங்கிற டீட்டெயில் போயிட்டு இன்னோவேஷன் அண்ட் ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன மாதிரி டெவலப் பண்ணியிருக்கீங்க, ஆஸ் எ பார்ட் ஆஃப் அகடமிக்கா இல்லை ஓன் ப்ராஜெக்டாக என்ன, அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல், ஸோ எந்த இயரில் வந்து இந்த டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன செக்டாரில் வருது, என்ன மாதிரி இனோவேஷன் டைப்ஸ் வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறீங்க, ஸோ என்ன டிஆர்எல் லெவல். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஆர்எல் லெவல் 4 தான் இந்த சேலஞ்ச் பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள். ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹோஸ்ட் பண்ணியிருக்கணும். போஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து இதில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிட்டு அதோட ஒர்க்கிங் மாடல் வீடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட வீடியோ யூஆர்எல் வந்து நீங்கள் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிட்டோ இல்லை ட்ரைவில் போஸ்ட் பண்ணிட்டோ அதை ஷேர் பண்ணிக்கலாம். அதோட இமேஜஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதையும் இங்கே வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இல்லை ஜேபெக் இமேஜஸாக வந்து கன்வெர்ட் போட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்கள் ஐடியா வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெப்பாசிட்ரியில் இன்னோவேஷன் அண்ட் ப்ரோட்டோடைப் இங்கே வந்து அந்த ஐடியா வந்து ஆட் ஆகிருக்கும். ஒன்ஸ் உங்கள் ஐடியா ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சேலஞ்சுக்குள்ள போய்ட்டு அப்ளை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களோட ஐடியா வந்து காலேஜ் போர்ட்டல் மூலமாக நம்ம காலேஜோட ஃபேக்கல்ட்டி வந்து அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், ஒரு கூகுள் ஃபார்ம். அதில் வந்து நீங்கள் இப்போ சப்மிட் பண்ண டீட்டெயில்ஸ் உங்களோட ஐடியாவோட
ஐடி சரிங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னோவேஷன் ஐடி நம்பர் இருக்கும். இந்த ஐடி நம்பர், அப்புறம் உங்க டைட்டில், என்ன மாரி உங்க டீம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க அதில என்டர் பண்ணீங்கன்னா, நாங்க அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு, அந்த ஐடியாவுக்கு வந்து அப்ரூவல் குடுப்போம். ஒன்ஸ் நாங்க அப்ரூவல் குடுத்தா தான் உங்களால இங்க என்ன பண்ண முடியும்னா, அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க அப்ளை பண்ணீங்கனாலும், உங்க ஐடியா வந்து நாங்க அப்ரூவல் குடுத்தோம்னா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து சப்மிட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் அப்ளையிங் அண்ட் the recent யுக்தி இன்னோவேஷன் சேலஞ்ச் 2025. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைண்ட்லி யூஸ் திஸ் வீடியோ டு அப்ளை யுவர் ஐடியாஸ் அண்ட் கெட் பெனிஃபிட்டட். தேங்க்யூ.